Welcome to Shadow Edits. Like, subscribe, mail icon on. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டேல்ஸ் ஆஃப் டீமன்ஸ் அண்ட் காட்ஸ் எபிசோட் 4. எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஸ்கூல் வழியா முடிஞ்சிருச்சு. பசங்க எல்லாருமே வெளியே ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் பாத்தீங்களா, எப்பா ஒரு வழியா கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரது எங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஏரியாக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பொருள் விற்கிறாங்க. சாப்பிடறதுக்கா இருக்கட்டும், இல்ல போட்டுக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய பொருள் வித்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்த்து வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் வித்துட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா பேபி ஸ்னேக் வித்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு ஸ்னேக்கே பாத்தீங்கன்னா 500 ரூபாய். 500 ரூபாய்லாம் ரொம்ப அதிகம்பா இந்த சின்ன மாஸ்டருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் போதே அவங்க தள்ளி விட்டுக்கிட்டு நிறைய பேர் ஓடுறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு போய் பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா நிறைய வெப்பன்ஸ், ஆர்மர்ஸ், கத்தி, இது மாதிரி எல்லாமே அங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க மெயின் அட்ராக்ஷனா பாத்தீங்கன்னா வித்துட்டு இருக்கிறது ஆர்ம் கார்டு தான். அது பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் ரேங்க். அது மட்டும் இல்ல, அதுல பாத்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்னோவின் டீமன் பிளட் மூலமா எழுதிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரும் பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் லெவல் தான். பிரான்ஸ் மான்ஸ்டர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது ரத்தத்தை வச்சு இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணதால அதோட பவர் கொஞ்சம் இருக்கும், அட்டாக் பூஸ்ட் பண்ணும். சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ரேட் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவன் சொல்ற ரேட் பாத்தீங்கன்னா 60,000. கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பயங்கரமான ஷாக்கு. 60,000மா? எனக்கு மாசம் குடுக்கறதே வெறும் 500 ரூபாய் தான். இதை வாங்கணும்னா நான் எத்தனை மாசம் சேர்த்து வைக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க பாத்தீங்கன்னா வழி விடு ஆள் வராங்க அப்படின்னு தள்ளி விட்டுட்டு இருக்கானுங்க. அங்க பாத்தீங்கன்னா சென் யூ வரா, அதாவது இந்த சேக்ரெட் ஃபேமிலி இருப்பான் பாத்தீங்கன்னா கிளாஸ்மேட், அவன் தான். அந்த ஷாப் ஒன்று பாத்தீங்கன்னா ஓடி போய் வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பாருங்க, எங்களுக்கு நல்ல பொருளா இருக்கு அப்படின்னு சொல்ல அவன் பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம் கார்டு தான் பாக்குறான். என்னதான் இந்த ஆர்ம் கார்டு வந்து பிரான்ஸ் ரேங்கா இருந்தாலும், அட்டாக் பவர் இன்க்ரீஸ் பண்றதா இருந்தாலும், ஸ்னோ விண்ட் இந்த பவர் வச்சிருக்கவங்களுக்கு இன்னமும் அட்வான்டேஜ். அது அந்த டைம் பாத்தீங்கன்னா ஈஸி கிளாஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது அதை இவன் பாக்குறான். பார்த்த உடனே அதை பேக் பண்ணு அப்படின்னு சொல்றான். சொல்லி முடிச்ச உடனே அவன் பேக் பண்ணி கொடுக்க அவன் பாத்தீங்கன்னா அவன் கையை அசைக்க அவன் கையில இருந்து காசு வருது. ஏன்னா அவன் கையில போட்டுக்கிறது பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே விலை உயர்ந்த ஸ்பேஸ் மேஜிக்கல் ரிங் தான். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, இன்டர்ஸ்பேஷியல் ரிங். அந்த ரிங் பாத்தீங்கன்னா உள்ள ஸ்டோரேஜ் இருக்கும். விலைக்கு ஏத்த மாதிரி, ரேங்குக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள ஸ்டோரேஜ் சைஸ் டிஃபர் ஆகும். 1 ஃபீட் கியூபா இருக்கலாம், இல்ல 1 மீட்டர் கியூபா இருக்கலாம், இல்ல இன்னமும் பெருசாவும் இருக்கலாம். என்ன சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அவன் பாத்தீங்கன்னா அசால்ட்டா அந்த பாக்ஸை எடுத்து ரிங்குக்குள்ள வச்சுக்கிட்டு அங்கிருந்து நடந்து போறான். அதை பாக்குற பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஐயோ அவன்கிட்ட ரிங்கு பத்தியா, எவ்வளவு விலை தெரியுமா அந்த ரிங்கு, 60,000 எடுத்து அசால்ட்டா கொடுக்கறான். இவன் ஃபேமிலியில நம்ம கல்யாணம் பண்ணணும், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கும் போது அவன் பாத்தீங்கன்னா யூஏ பாக்குறான். ஆனா அவன் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அவன் அங்கிருந்து போக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் அவன் கிட்ட காசு இருக்குன்றதால ஓவரா அழட்டிக்கிறான். இந்த பொண்ணுங்க வேற அவனதான் பாக்குறாங்க காசு இருக்குன்றதால. நான் பணக்காரனா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஈஸி அவன் பார்த்து மயங்கிட போறான் அப்படின்னு சொல்ல, அவ அது மாதிரி எல்லாம் பொண்ணு கிடையாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். அங்க பாத்தீங்கன்னா ஜியூனிங் வந்துட்டு இருக்கா. ஈஸி பாத்தீங்கன்னா அவளை பார்த்த உடனே அவகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றா. பட் அவ பாத்தீங்கன்னா அதை கண்டுக்காம அங்கிருந்து போக அவ பாத்தீங்கன்னா சுகமா இருக்கா. இது நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கேக்குறான், ஒருவேளை நீ இந்த பொண்ணை சைடு அடிக்கிறியா? ஏன்னா இந்த சிட்டிலேயே அழகான பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னேன், அது ஈஸியா இல்ல ஜியோனிங்கா அப்படின்னு மாதிரி கேட்க, டேய் வேலையா பாப்போம்டா அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். பின்னாடி இவனும் ஓடி வரான். எங்க போறேன்னு சொல்லுடா, ஃபர்ஸ்ட் என்ன வாங்க போற அப்படின்னு கேட்க, போறோம்ல போய் பார்க்கும் போது உனக்கே தெரியும் என்ன வாங்க போறோம் அப்படின்னுட்டு, கம்முனு வா அப்படின்னு சொல்றான். அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ என்ன வாங்க போறான், அது எதுக்கு வாங்க போறான், இதெல்லாம் போக போகதான் தெரியும். அது வரைக்கும் காத்திருங்க. தேங்க்யூ.